சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இரவு தொடங்கிய மழை தொடர்ச்சியாக பெய்து வருகிறது. இதுகுறித்து களத்திலிருந்து செய்தியாளர் ரகுவரன் இணைக்கிறார். ரகுவரன், வங்கக்கடல்ல காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கக்கூடிய சூழலில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் மழை பெய்து வருது. சென்னையினுடைய நிலவரம் எப்படி இருக்கிறது? விவரங்கள். வங்கக்கடலில் நிலவக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக சென்னை மற்றும் காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களுக்கு இந்த மழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. வானிலை ஆய்வாளர்களும் வானிலை ஆய்வு மையமும் தெரிவிச்சிருந்தது என்னன்னா, இன்று இரவிலிருந்தும் இன்று விடிய காலையிலிருந்தும் மழை தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. காலை பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் விட்டு விட்டு மழை பெய்து வந்த நிலையில் சென்னை முழுவதுமே பரவலாக நீங்கள் பார்க்கலாம். வட சென்னையாக இருக்கட்டும், மத்திய சென்னை, தென் சென்னை போன்ற பகுதிகள் அனைத்திலுமே பார்த்தீங்கன்னா விடிய விடிய மழை விட்டு விட்டு பெய்து வந்தது. சரியாக காலை 5 மணியிலிருந்து நல்ல மழையை தொடங்கி இருக்கிறது பார்க்க முடிகிறது. குறிப்பாக நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், கிண்டி, ஆலந்தூர் போன்ற பகுதிகள் அனைத்திலுமே பார்த்தீங்கன்னா காலை 5 மணியிலிருந்து நல்ல மழை தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக இந்த மழை காலை 7 மணி வரைக்கும் நல்ல இடிமின்னலுடன் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இந்த தமிழகம் மற்றும் இலங்கை ஒட்டியிருக்கக்கூடிய வங்கக்கடல் பகுதியில் நிலவக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு தமிழகத்தில் பரவலாக இந்த கடலோர மாவட்டங்களில் நல்ல மழை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களிலும் நல்ல மழை எதிர்பார்க்கலாம் என்று வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறது. நண்பர், தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருது. களத்திலிருந்து செய்தியாளர் ரகுவரன் வழங்கிய விவரங்களுக்கு நன்றி ரகுவரன்.